தமிழ்ஜனம் செய்தி எதிரொலியாக நெல்லை அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்கும் மக்களிடம் ரொக்கமாகவும் கட்டணத் தொகை பெறப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். தற்போது தமிழ்ஜனம் செய்தி எதிரொலியாக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை தொடர்பாக அங்கிருக்கும் மக்கள் என்ன கூறுகிறார்கள்? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க சரவணன். வணக்கம் திவ்யா. தென் மாவட்டங்களின் மருத்துவ தலைநகராக விளங்கக்கூடிய திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கட்டாயமாக்கப்பட்டிருந்த காரணத்தினால் சிகிச்சைக்கு வரக்கூடிய பல கிராமப்புறங்களிலிருந்து வரும் முதியவர்களும் ஏழை நோயாளிகளும் கடும் சிரமத்தை சந்தித்து வந்தார்கள். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக இந்த மருத்துவமனை திகழ்கிறது. நாளொன்றுக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் 3000க்கும் மேற்பட்ட வெளிப்புற நோயாளிகளும் 1500க்கும் மேற்பட்ட உள்புற நோயாளிகளும் இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மற்றும் கிராமப்புற மக்களே இந்த மருத்துவமனையை பெரிதும் நம்பியிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்காக கட்டணத்தை செலுத்த செல்லும் நோயாளிகள் கூகுள் பே மற்றும் போன்பே இருந்தால் மட்டும்தான் கட்டணத்தை செலுத்த முடியக்கூடிய அளவிற்கு அது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனால் கிராமப்புறங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கட்டும், வயதான நோயாளிகளாக இருக்கட்டும் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். கையில் ரொக்க பணத்தை வைத்துக் கொண்டிருந்த போதிலும் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய சிகிச்சைக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலான வயதான நபர்களிடம் ஆண்ட்ராய்டு போன்களே இருப்பதில்லை. பெரும்பாலான நோய்கள் சாதாரண மொபைல் போனை வைத்திருந்தார்கள். இதன் காரணமாக தகுந்த ஆதாரங்களுடன் நேற்றைய தினம் நமது தமிழ்ஜனம் தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியான நிலையில் இன்று காலை திருநெல்வேலி அரசு மருத்துவமனையின் முதல்வர் மருத்துவர் ரேவதி பலன் உடனடியாக அந்த சிடி ஸ்கேன் சென்டருக்கு நேரடியாக சென்று ஆய்வினை மேற்கொண்டார். அப்பொழுது இன்றும் காலையில் சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக பல வயதான நோய்கள் வந்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். அவர்களிடம் உரிய பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இன்று முதல் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய வயதான நோயாளிகள் மற்றும் கிராமப்புறத்தில் வரக்கூடிய நோயாளிகளிடம் ரொக்கமாக பணத்தை பெற்றுக்கொண்டு சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய கியூஆர் கோட் பயன்படுத்தி செலுத்தக்கூடிய ஒரு கியூ ஒரு புறமும், மற்றொரு கியூவில் கியூஆர் கோட் மற்றும் ஆண்ட்ராய்டு போன் இல்லாத பொதுமக்களாக இருக்கட்டும், நோயாளிகளாக இருக்கட்டும், யார் வந்தாலும் ரொக்கமாக பணத்தை பெற்றுக்கொண்டு இன்று முதல் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் பணம் கட்டி இந்த சிடி ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கான வசதி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் சந்தித்து வரக்கூடிய சிரமத்தை தகுந்த ஆதாரங்களுடன் தமிழ்ஜனம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் இன்று உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மற்றும் தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் மிகவும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி சரவணன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call